நம்ம கண்டக்ட் பண்ண போற இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டா காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து முன்னாடி வந்து வெப்சைட் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப டிஜிட்டலா மாறுறதுனால என்ன பண்றாங்கன்னா, எல்லார் கையிலயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே மொபைல் ஆப் தான் கேட்குறாங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ எல்லார் கையிலயும் வந்து முன்னாடி வந்து ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் வச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஈக்குவலா ஐஃபோனும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா முன்னாடிலாம் வந்து வெப்சைட் டெவலப்பருக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வெப்சைட் டெவலப்பருக்கு வந்து இப்போ அவ்வளோ டிமாண்டே இல்ல. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனி இன் தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது வந்து மொபைல் ஆப் டெவலப்பரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹையர் பண்ணவும் செய்றாங்க. அதனால இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். கோர்ஸோட ஃபீஸ் வந்து 3000 அப்படின்னு. இந்த 3000 ஃபீஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் கிளாஸ் தான் இந்த 3000ங்கிறது. இந்த கம்பைன் கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, 50 பேர் இருப்பாங்க. சப்போஸ் எனக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த கம்பைன் கிளாஸ் செட் ஆகாது. 1 to 1 கோர்ஸ் தான் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 1 to 1 கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 10,000 வரும். பெர் இயருக்கு வரும். சாரி, பெர் மந்த்துக்கு வரும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பைன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மந்த்ஸ் சேர்த்து 3000 தான். பட் கம்பைன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 hour தான் இருக்கும். சாட்டர்டே, சண்டே கிடையாது. பட் இதுல 1 to 1 கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே உண்டு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. 1 to 1 எடுக்கிறவங்களுக்கு வந்து. அதனால தான் 1 to 1க்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 10,000ங்கிறது வந்து அதுக்காக தான். ஸோ 1 to 1 படிக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ரொம்ப நம்ம ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். லைவ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு டைரக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நாங்களே உங்களை ஹையர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களை வந்து நீங்க லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து 1 to 1க்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கம்பைன் கிளாஸ்க்கு வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய கிடையாதுங்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ்டு தான் இருக்கும். இப்போ நீங்க 3 மந்த்ஸ்க்கு வந்து 3000 கொடுக்குறீங்கிறது வந்து ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ். பட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க A to Z எல்லாமே இந்த கோர்ஸ் வந்து உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களால ஒரு லைவ் ப்ராஜெக்ட் வந்து நீங்களா எடுத்து என்ன பண்ண முடியும், ஓனா வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு போத் ஆஃப் 2 கோர்ஸ் டைம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால வந்து 1 to 1 கோர்ஸ்ல தான் ஃபீச்சர்ஸ் அதிகமாக உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஓகே ஃபைன். இது வந்து கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்க எப்படி இதை வந்து நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத நான் இப்போ இதில் சொல்றேன். இப்போ வந்து நம்ம டெவலப் பண்றது, நம்ம ஆப் டெவலப் பண்ணுறது எதில் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பண்ண போறோம். ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் நம்ம இதில் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து கோடு வந்து ஒரு இதில் தான் நம்ம எழுதும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதில் வந்து கோடு ஆண்ட்ராய்டுக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் மேஜராக கொஞ்சம் நம்ம மேஜர் கிடையாது, மைனராக கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 95% வந்து உங்களுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு டெவலப் பண்ணுற கோடு அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு இதில் என்ன தேவைன்னா, மேக் லேப்டாப் கண்டிப்பாக தேவை. நீங்கள் நீங்கள் வந்து ஐஃபோனுக்கு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் டேரெக்டாக ஏபிகே ஃபைல் நான் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணிடுவேன்னா, கூகுள் ப்ளே கன்சோல் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். பட் இதில் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, டேட்டா வந்து எடுக்க முடியாது. டேட்டா நான் வந்து ஐபிஎஃப் ஃபார்மெட் வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, கண்டிப்பாக மேக் லேப்டாப் நம்மளுக்கு தேவை. மேக் லேப்டாப் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோனுக்கு என்ன பண்ண முடியும், ஆப் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு எல்லாமே வந்து A to Z நம்மளுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்து ஃப்ளட்டரை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணி அதில் வந்து ஃபர்தராக எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், யூஐ எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணிடுவோம். டிசைன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம பேக் ஹேண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, PHP யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேக் ஹேண்டில் வந்து டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் வந்து டேட்டா பேஸ்ல வந்து டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் இது உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிரும், உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுக்குறேன். எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளட்டரை நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொபைல் யூஐயில் வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணும்போது நீங்கள் நேமில் வந்து வெற்றின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெற்றிங்கிற நேம் வந்து
எது வழியா ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி ஏபி வழியாக தான் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். உங்களோட ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட நேம், உங்களோட இமெயில், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த ஏபிஐ வழியாக ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சர்வர். உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு க்ளவுட் பேஸ்டு சர்வர் தேவை. சர்வர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவெலாம் வந்து நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி டேட்டா நம்ம பேஸ்ட் பண்ணி எல்லாமே நம்ம பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட டொமைன். இந்த webmaster.in நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சார்தி அட்மின் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான் நேம் எல்லாம் உங்களுக்கு எதில் வழியாகும் இந்த பிஹெச்பி வழியாக ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் சாரதி அட்மின்ங்கிற இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த சாரதி அட்மின்ங்கிறது. ஸோ சாரதி அட்மின்குள்ளே நான் போகிறேன். இதில் வந்து ரிஜிஸ்டர் கஸ்டமர் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் இதில் போய் இன்சர்ட் ஆகும். இந்த இருக்க இன்சர்ட் இன்ட்டு கஸ்டமர், நம்மளோட மொபைல் நம்பர், நேம், இமெயில் ஐடி, நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிஹெச்பி ஏபி வழியாக ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். நான் உங்களுக்கு டேட்டா பேஸை காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ அது ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளட்டர் பற்றி நீங்கள் இதில் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்லாக படிச்சிருவீங்க. அப்புறம் பிஹெச்பி ஏபி எல்லாமே படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸும் என்ன ஆயிரும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக படிச்சிருவீங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்கும். நான் இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே கொடுக்குற கஸ்டமர் டேட்டா எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்க ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு இதுவும் நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், உங்களால் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ நான் மேஜரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஆல்சோ உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கோட் கொடுக்குறதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ரோக் இருக்குது, டீப் சீக் இருக்குது, கிளாட் இருக்குது, அப்புறம் கூகுள் ஜெமினி இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, கோபைலட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ் கிட்டலாம் வந்து எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதை எப்படி டீபக் பண்ணி அதை எப்படி நம்ம கோட் எடுத்து ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுங்கிறத இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ நம்ம ஏஐ டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டூலை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோர்ஸ் கோடுக்கு. பட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஒரு பிஹெச்பி ஏபினா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும், அந்த கோடை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால்ஸ் படித்தா மட்டும்தான் இப்போ இந்த பிஹெச்பி கோடை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன், இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிஹெச்பின்னு இருக்கு, இந்த இடத்துல நான் பிஹெச்பி கால் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏஐ டூலே நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராம்ப்டை கேட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீட் யூசிங் பிஹெச்பி ஏபிஐ MySQL DB in Flutter. நீங்கள் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பி ஏபிஐ உங்களுக்கு வந்துடும், டேட்டா பேஸில் உள்ள SQL வந்துடும், அப்புறம் ஃப்ளட்டரோட தான் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு என்னென்ன இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓடிபிலாம் போகிறதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சென்டர் ஐடி போட்டு வரும். அந்த மாதிரி ஓடிபி எப்படி எடுக்கிறது, அப்புறம் உங்களுக்கு ஒரு புஷ் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதில் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸில் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, ஃப்ளட்டர் லோக்கல் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே, அப்புறம் மேப் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 months வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ப்ளஸ் லைவ் சப்போர்ட் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதுதான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், டேட்டாபேஸ் கிடச்சிரும், அப்புறம் பிஹெச்பி ஏபிஐ கிடச்சிரும். இது வந்து நான் உங்களுக்கு இதில் காமிச்சது.
இந்த இடத்துல இந்த இது எல்லாமே டேட்டா. அவங்க வந்து டேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் காலம் கொடுத்து அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து டேட்டா இன்செர்ட் பண்ணணும், மேனுவலாக இல்லை ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக பண்ண முடியாது, மேனுவலாக பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்கோம். பட் டெஸ்டிங் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்கள் ஏபிஐக்கு வந்து லோக்கல் சர்வர் கொடுத்துருப்பாங்க 127. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக உங்களை என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஐபி இருக்கும், அதை நீங்கள் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆக்சஸ் கிடச்சிடும். பட் நமக்கு இதில் டொமைனுக்கு வந்து நம்ம இதில் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி A to Z நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிப்பீங்க. வேறு ஐ திங்க் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அப்புறம் ப்ளஸ் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அது எப்படி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்புறம் வந்து ஆப் ஸ்டோரில் எப்படி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது. அதுக்கும் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை எப்படி முடிக்கிறதுங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு இதிலே உங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்ணி கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம், அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் நல்லா கோர்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பரு. அண்ட் ஐ ஹோப் நான் இதில் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு எதுவும் அடிஷ்னல் டவுட் இருக்குது, ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஐ திங்க் வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தேங்க்யூ.